நேரத்துலயே வர சொன்னேன். ஐயர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். ஐயரை நான் வண்ணாத்திட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆமா இந்த பந்தல்காரன் எங்க போயிட்டு அவங்க சீக்கிரம் போயிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க இல்ல. ஐயோ கல்யாணம் கல்யாணம் அந்த நாட்டோட பால் தெளிக்கிறதுக்கு வர சொல்லி பால்லையா யாரு தெரியல வந்திருக்கிறேன். சரி சீலை அவுட் போட்டு உனக்குன்னு உங்க அண்ணன் பட்டுச்சீல எடுத்து வச்சிருக்காங்க. அவரு சீக்கிரம் அதை கட்டிக்குவேன். 6 வருஷமா நான் கூத்தி ஆடிக்கிட்டு இருக்கிறேன். செட்டில் வந்துட்டேன். 2 பேரும் இதே சீலையை தான் கட்டிட்டு இருக்கீங்க. ஒரே பேண்ட் ஒரே சட்டை தான் போட்டுட்டு இருக்கிறேன். எப்படி போட்டாலும் அந்த வீடியோல பாரு. எப்படி போட்டாலும் கேட்க மாட்டாங்க யாரும். யாமே இவ்வளவு மெம்பரமா இருக்கீங்களா? என்ன காரணம் அலங்காரமா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னதே ஆடா இது உனக்கு தெரியாதா? அடாடாடா அது பிடிச்சா கல்யாணம். பாத்தே நான் சொல்லறேன். வாங்கி தரேன் நாயே. வாடாங்க அவனையா கூப்பிடுற வா. இல்ல தெரியல உனக்கு கல்ல விட்டாட உள்ள முடிக்க விடுவாங்க பேசு. அதான் நான் தான் சொல்லல அங்க வர வரும்போது நான் சொல்லல. இந்த கல்யாணம் பண்ண எங்க பையனுக்கு தான் கண்டிப்பா கல்யாணம் சீக்கிரம் குழம்பைக்கு சொல்லு. சரிண்ணா ஆமா இந்த கல்யாணம்னு சொல்றீங்களா? என்னுடைய மகனுக்கு தானே கல்யாணம். யாருக்கு? என் மகனுடைய பிள்ளை தானே. மகனுக்கா? ஆமா. யாரு சொன்னாங்க? 56 தேசத்துக்கு அதிபதியாகிய அந்த திரியோனுடைய மகனாகிய லக்னகுமாரனுக்கும் என்னுடைய மகள் கமல சுந்தரிக்கும் தான் பிடிச்ச கல்யாணம். நாடு நடத்த சொத்து சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ அவனிடத்துல நிச்சயம் பண்ணி நீங்க கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டீங்களே. என்ன அண்ணி நான் அண்ணி இதெல்லாம் இத பத்தி எனக்கு தெரியாது. அவர் முடிவு எடுத்துட்டாங்க. விடிஞ்சா கல்யாணம் இருந்து ஒரு வேளை சாப்பிட்டு போ. இருங்க நான் சாப்பிட்டு போறது அப்புறம் நாம 2 பேரும் ஒரே மாசத்துல நாங்க கர்ப்பிணியா இருந்தோம்ல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய வயித்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் இல்ல என்னோட வயித்துல ஒரு ஆண் குழந்தைய பெண் குழந்தை பிறந்தா இந்த குழந்தைக்கு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. அந்த ஆத்தங்கர சாட்சியை வைத்து இந்த விநாயகரை வைத்து இந்த ஆலமர சாட்சியை வைத்து நம்ம சத்தியம் பண்ணோம்ல. சத்தியமா அந்த மாலைக்கு ஆள் விட்டீங்களா? சத்தியம் யார் சத்தியம் பண்ணாங்க? சத்தியம் நான் எங்க பண்ண நான் எப்ப பண்ணேன்? சத்தியமாவது ஒண்ணாவது நீங்க சத்தியம் பண்ணு கேக்குறீங்க. நான் சத்தியம் பண்ணது வந்து நான் போய் எங்க போய் கேக்குறோம்? ஆவடையார் போய் கேக்குறோம். ஆவடையார் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 பேரும் கல்யாணம் பண்ண பேச்சு கேட்க மாட்டேன். சரி போலாம். பகவானே அவடையாரே நாங்க 2 பேரும் நாங்க எங்களுடைய குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி சத்தியம் பண்ணது உண்மையா இல்ல பொய்யா? கண்ணு ஆடாத கண்ணு டீ குடிக்கிட்டு அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்குது. நாங்க சத்தியம் பண்ணது உண்மையா பொய்யா சுவாமி பகவானே அவடையாரே? உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லுது அண்ணி. அது குளூருக்கு வாய் உலப்பிருக்குது. அப்ப நான் அது இது இதெல்லாம் உண்மை கிடையாது. நான் நம்பவே மாட்டேன். பகவானே அரசு மனைவி பகவானே நாங்க கல்யாணம் மகனுக்கும் என்னுடைய அண்ணனுடைய பிள்ளைக்கும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்றோம் சொல்லி நாங்க சத்தியம் பண்ணது உண்மையா இல்ல பொய்யா? பகவானே உண்மை உண்மை அது உண்மைன்னு சொல்லுது. அது காத்துக்கு இந்த அரச மரத்து அடியில போய் நில்லு பாரு. அந்த இலை வந்து அப்படியே சல 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 சத்தம் வரும் பாரு. அது காத்துக்கு அந்த சத்தம் கேக்குது. ஏன் காதுக்குலாம் அப்படி கேட்கலையா? கேட்கலையா? கங்காதேவி சாட்சியா வைத்து நம்ம சத்தியம் பண்ணமே. கங்காதேவி வச்சா கங்காதேவி சாட்சியா வைத்து இந்த கங்கையை கேட்டு பார்க்கலாமே. பகவானே கங்கை அம்மா நாங்க 2 பேரும் சத்தியம் பண்ணது உண்மையா இல்ல பொய்யா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான்.
உண்மைன்னு சொல்லுதே. அது மேடு பள்ளத்துல ஏறி இறங்குது இல்ல, குண்டு குழியில இறங்கும் போது அது சலசலன்னு கீழே ஊத்துது இல்ல, அந்த சத்தம் தான் எங்காவது கேக்குது. உண்மைலாம் கிடையாது. நீ இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். அண்ணி சொன்னா கேள அண்ணி. நான் சொல்ல வார்த்தை கேள அண்ணி. என்னுடைய மகனுக்கு உன்னுடைய மகளை பெண்ணு கூட அண்ணி. போக மாட்டேன். முடியாது. போக மாட்டேன். நான் கல்யாணம் பண்றதுக்கு இல்ல, கல்யாணம் பண்ணாத நான் போக மாட்டேன். கல்யாணம் பண்ணா போக மாட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சு தான் நான் போவேன். உனக்கு யார் தரேன்னு சொன்னாங்க பொண்ணு? என்னுடைய மகனுக்கு பொண்ணு யாரு தரேன்னு சொன்னாங்க? தெருவுலயா கிடக்குது. ஒண்ணு கொடுத்தே உங்க வீட்டுக்காரெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு எங்க வீட்டுக்காரு பணம் பாடுபடுறாங்க. என் பிள்ளையை கொடுத்துட்டேன்னா தெருவுலயே போய் நிக்கிறது. ஒரு அநியாயம். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுக்காரன்னா புரிஞ்ச பாண்டவர் 5 பேர் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. பிச்சை எடுத்துட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு அநியாயம். வீட்டுக்காரர் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீ உன்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா. என்னடி சண்டாடி? என்னடி வித்தார பேசுறாய்? ஆமா, என்னது இது 10 கட்டு. 10 கட்டா? ஒரு பலகாரி அடிக்கணும். அது 10 கட்டு கட்டா இருக்கும். பணம் பணம் காலையில வாங்கல, வீட்டு பக்கம் வாங்கிட்டு போவீங்க. அந்த மாதிரி ஆள் நினைச்சியா? எங்க ஊர்ல இல்லாத கிடையாது. போ இருந்தா கல்யாணம் பண்ணி இருப்பிய. ஐயோ அண்ணா பகவானே, எங்க அண்ணன் இது எத்தனை கட்டு? 6 கட்டு. 6 கட்டு அவசியம் அடிக்கணும். ஆமா, நீயாவது காய்ச்சி கூடாது, நீ காய்ச்சி கூடாதா? டீச்சர் தானே அந்த மூலையா எனக்கு டீ இல்லைனாலும் காய்ச்சி எடுத்துட்டு வராத விட்டு பாவம் பொடுக்குன்னு பார்த்துக்கிட்டு டீ குடிக்காத ஓடுறாங்க. ஈனுக்காவது வாங்கி கொடுத்துட்டு போறேன். சரி சரி அங்க போறே. முன்னால கேட்டா காவலாளி இருக்கிறாரு, அவர் கூட சொல்லி வாங்கிட்டு போ. போயிட்டு என்னடி விட்டாரம் வீணா பண்ணுவல தெரிஞ்சிருவா பண்ணுவல நாதேரி முண்டை பொண்ணுள்ள புண்டை முடிட்டு போடி. வந்துட்டா வேலை இல்லாம பொம்பளைங்களாட்டமா அடிக்கிறாங்க. என்னம்மா தேக்கி தேவனையோட அழகன சந்திரகாடு வந்து இருக்கீங்க. ஆயனாகிய பெருமாள் என்ன சொன்னாரு? என்ன பொண்ணு காட்டேன், எங்க அண்ணன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்க அண்ணியா அந்த தேவடியால காட்டு, அவளும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவளும் சுந்தரியா கண்ணில பார்த்தாயா? பலக்கல்ல காட்ட மாட்டேன்ட்டாங்க. நானே போன்னு சொன்னேன். கேட்டா கொடுத்துருவாங்க. 1000 முறை சொன்னீங்க,
ராத்தி என்ன அவமானப்படுத்தி வச்சுட்டே அம்மா. வெடிதான் சுயவாவா கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி என் கமலசத்தை எனக்கு ஓலை எழுதினாரு.